வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்களிலே 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று 10ஆம் இடம் மட்டுமல்லாதது 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் வெளிநாடு செல்லாதவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு 8-12 என்பது சரராசியும் சிரராசியும் பார்க்கிற பொழுது உங்களுக்கு சரராசி வேகமாக ஓடுகின்றதும் கடந்த காலங்களை பற்றி சொல்கின்ற ஒரு அமைப்பும் 12ஆம் இடம் சிரராசி நிரந்தரமாக உங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய சுப செலவுகள் செய்யக்கூடிய 6ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி அமைய பெற்று 12லே குருவின் அனுக்கிரகம் ராசிநாதன் பார்க்க இருக்கின்ற தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதியுடன் தொடர்பு பெற்று இந்த மாதங்களில் இருக்கின்ற காரணத்தினாலே மீனராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் 4ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் வெற்றிகளும் மேன்மைகளும் உயர்வுகளும் குழந்தைகளுக்கு கொடுக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் 8-12 ராசிநாதன் பார்க்க இருக்கின்ற பயம் இல்லாத தடை இல்லாத தாமதம் இல்லாத நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 2-9 பாக்கியாதிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சனி செவ்வாயின் தொடர்புகள் என்பது இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு சகோதரர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் ஒரு சில சகோதர சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் பொருளாதாரம் இல்லாமல் நடத்தாதவர்களுக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் உங்களுக்கு 2-9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி தகப்பனாரை குறிக்கக்கூடியவர். ஆயில் ஸ்தானத்துக்கும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுக்கு பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வு நடத்தாதவர்களுக்கும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயில் ஸ்தானமும் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட ஸ்தானத்தை குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்திலே வாக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. படிப்புகளிலே குரு பகவான் புதனுடைய ராசியிலே இருக்கின்ற சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற இந்த மாதங்களிலே படிப்புகளிலே உயர் படிப்புகளிலே வெற்றிகளையும் நல்லதொரு மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி சுக்கிர பகவான் பலம் பெற்ற 4ஆம் இடத்தில் இருந்து மீண்டும் 5ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நீங்கள் எண்ணுகின்ற ஆசைகள் அபிலாசை என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடம் ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடிய இடங்கள் உங்களுக்கு மூத்த சகோதரிகளையும் சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய சாணாதிபதி 11க்கு 3ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இதனால் வரையில் கல்யாண வைபவங்கள் தடைபட்டவர்களுக்கும் நடத்துகின்றதற்கும் ஒரு அற்புதம் சுப விசேஷங்கள் நடத்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற உங்களுடைய